ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே நம்ம ஹோம்மேட் சாஸு டொமேட்டோ சாஸ் கெச்சப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ போல் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா நம்ம மூடி வச்சிட்டோன்னா அது தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். அதுலேயே அது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் மூடி வச்சு கொதிக்க வச்சோன்னா நல்லா எல்லாம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் பிளெண்டர்லேயே அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போது நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் சீடு அந்த விதையெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் இதை நம்ம நல்லா வடிச்சிட்டு அதில் இருக்க சக்கையெல்லாம் தூக்கி போட்டு வெறும் இது வரைக்கும் சாறு வரைக்கும் எடுத்து வச்சிடணுன்னா நல்லா திக்காக க்ரீம் இருக்குது. இதை மறுபடியும் அதே கடாயில் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, தனி மிளகாத்தூள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா பெப்பர் சேர்த்திங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது நான் பெப்பர்லாம் போடலை. இப்போ போட்டு நல்லா மறுபடியும் இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடணும்.